விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஆட்சி பெற்ற புத பகவான் விரயஸ்தானத்தில் குரு பகவானோடு அமர்ந்த யோகாதிபதி சுக்கிர பகவான், இவருடைய பலம் இந்த வாரத்திலே உங்களுக்கு பலனுள்ள வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்பேற்பட்ட யோகம் பெற்ற மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை, அதாவது 9/6/2024 முதல் 15/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். மிதுனராசி என்பதிலே உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்ற புத பகவானும், 4ஆம் இடத்திலே கேது பகவானும், பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும், 10லே ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் பகவானும், விரயஸ்தானத்திலே சூரிய பகவானும் குரு பகவானும், அவரோடு ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதான் அந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, தனாதிபதியாகிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலிருந்து 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். அதனால் உங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்க போகுது. பொதுவாக ஒரு வாரத்தில் நமக்கு சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நமக்கு பலனுள்ள வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை, வேதையும் இல்லை. இதுவே உங்களுக்கு பலம் பொருந்திய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு. அப்போ இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 9/6/2024 திதி வளர்புரை திருதியை திதி மாலை 5 மணி வரை, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய இந்த நாள் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. அதாவது இந்த வாரத்தில் துவக்க நாளே முகூர்த்த நாளாக அமைகிறது, சுப முகூர்த்த நாள். அடுத்த திங்கட்கிழமை 10/6/2024 திதி வளர்பறை சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரை, நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அன்றும் சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அதாவது இந்த வாரத்தில் 2வது சுபமுகூர்த்த நாள். அதுலேயும் குறிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு கௌரி விரதம் வரக்கூடிய காரணத்தினால இந்த திங்கட்கிழமை இன்னும் விசேஷமான சுப நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து செவ்வாய்க்கிழமை 11/6/2024 திதி வளர்பறை பஞ்சமி திதி, நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 12/6/2024 திதி வளர்பறை சஷ்டி திதி, நட்சத்திரம் மக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இந்த புதன்கிழமை அன்னைக்கும் சுபமுகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் இது 3வது சுபமுகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது 13/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பறை சப்தமி திதியும் பூர நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அருமையான நாளாகத்தான் அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 14/6/2024 திதி வளர்பறை அஷ்டமி திதி, நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய ஒரு சுப நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 15/6/2024 திதி வளர்பறை நவமி திதி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய இந்த நாள் கரி நாளாக அமைகிறது. அதான் இந்த வாரத்தில் கடைசி நாள் கரி நாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக இந்த வாரம் நல்ல வாரமாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நான் முதல் சொன்ன மாதிரி பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனாதிபதியின் வருகையினால் தன லாபங்கள் பல்கி பெருகும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் நிலவும். லாபங்களும் யோகங்களும் திருப்திகரமாக இருக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கிறது. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் அவரோடு இணைந்த முயற்சிக்குரிய 3ஆம் பாவாதிபதி சூரிய பகவானும் லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் புது முயற்சியில் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் சரி, அல்லது செய்தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு பலனுள்ள வாரமாக நிச்சயமாக அமையும். செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதாவது லேபர்ஸ் நல்லா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரம் பலமான வாரமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து முக்கியமான விஷயம் உத்தியோகஸ்தர்களுக்கு. இந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மத்தியமான வாரம். அதாவது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாண்டு, ஒர்க் ப்ரெஷர். அதனால் கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா வேலை சுமைகள் அதிகமாக இருந்துச்சுனால் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு மிதுனராசி என்பதிலே உங்கள் அனைவருக்குமே அதாவது ஆட்சி பெற்ற செவ்வாயினால் உங்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இப்போ இந்த பருவநிலைகள் மாற்றம் ஏற்படக்கூடிய காரணத்தினால உஷ்ணத்தை கிளப்பக்கூடிய அளவுக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறனால இந்த மழையால் சில நேரத்தில் கோல்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அல்லது வந்து ஜுரங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கூடுமான வர மிதுனராசி என்பதிலே உங்களுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். அடுத்து மாணவர்களே ஆட்சி பெற்ற புத பகவானால் இப்பொழுது துவங்கக்கூடிய இந்த புதிய கல்வி ஆண்டில் உங்களுக்கு பலம் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது, பயன் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. ஆசிரியர் மாணவர் உறவு இப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா புது ஆசிரியர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, புதிய நண்பர்களை கூட படிக்கக்கூடிய புதிய நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பலனுள்ள இந்த வாரத்தை நீங்கள் பயனுள்ள வாரமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அடுத்து சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரம் சுபமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினால சுப செய்திகள் நிறைய கிடைக்கும், சுபங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவாரம் இருந்து வந்த அதாவது சுணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ப்ரெஸ்ஸாக வந்து இப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க, அதனால் குழந்தைகளை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. புதிய செலவினங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த செலவினங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தனாதிபதி வருகையினால் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், குடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிலைகள் நிலவும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் இந்த வாரத்தில் வந்து மிக லாபம்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க. பங்கு சந்தைகள் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பொருளாதாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுபமுகூர்த்த நாள் நிறைய இருக்கனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும், புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே மனம் போல் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அப்பேற்பட்ட ஒரு பலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையறக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப அஷ்டமி தீதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள், சதுர்த்தி தீதியில் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் நல்லால் இந்த வாரம் உங்களுக்கு பயனுள்ள வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்து.